ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஜிஞ்சுவா புல். ஆடு மாடு கோழி வளர்ப்பில் ஜிஞ்சுவா புல் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஜிஞ்சுவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் வகையை சார்ந்த ஒரு தீவன புல். ஜிஞ்சுவா புல் அதிக புரத சத்துக்களை கொண்டுள்ளது. கறவை மாடுகளுக்கு ஜிஞ்சுவா புல் தீவனமாக கொடுக்கும்போது பால் சுரப்பு அதிகரிக்கும். இது வளர்ச்சியை தாங்கக்கூடிய ஒரு தீவனம், மேலும் மேய்ச்சல் நிலம் உருவாக்க ஏற்றது. இது அறுவடை செய்த பின் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியதால் இதை பல்லாண்டு தீவனப்புல் என்றும் அழைப்பர். சரிங்களா? ஜிஞ்சுவா புல்லில் முழங்கு கிடையாது. அதாவது முழங்கு என்றால் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது சுனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சுனை வந்து ஜிஞ்சுவா புல்லில் சுத்தமாக கிடையாது. ஆடு மாடு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தீவனம் தான் ஜிஞ்சுவா புல். ஜிஞ்சுவா புல் எளிதாக அறுவடை செய்யக்கூடியது. கறவை மாடுகளுக்கு இது ஒரு சிறந்த தீவனமாக உள்ளது. ஆடுகளுக்கு சத்தான தீவனமாகவும் இது பயன்படுகிறது. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா புல். சரிங்களா? இது வந்து முதல் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 60 நாள் முதல் அறுவடை. இரண்டாம் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 நாளில் இரண்டாம் அறுவடை செய்யலாம். சரிங்களா? இதை வந்து ஜிஞ்சுவா புல் வந்து எப்படி நடவு செய்கிறது, நடவு முறை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.